Welcome to Learn with me. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிவன் பெரிய ஒரு பல்க் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, அதிலிருந்து எப்படி டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இதில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் பிஸ்னஸ் யூஸ் கேசஸ் புரிஞ்சுப்போமா? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம இப்போல்லாம் ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மொபைல் டேட்டாஸாக இருக்கட்டும், வைஃபைஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம யாருமே நம்மலாம் இப்போது டேட்டா ஹெவி ஆகிட்டோம்ல, யாருமே போய் கூகுளில் சர்ச் பண்ண மாட்டேங்கிறோம். டேரெக்ட்லி நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை டேரெக்டாக நம்ம யூடியூப்பில் தான் போய் சர்ச் பண்ணுறோம். பிகாஸ் ஏன்னா யூடியூப்பில் எவ்வளோ போயினாலும் நம்மக்கிட்ட தான் ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா கிடைக்குது. அது போக வீட்டிலே ஒய்ஃபை, ஸோ எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ இட்ஸ் பீ செகண்டரி, அதை ஒரு பக்கம் உரமும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இப்படி பண்ணுறோம். பட் ஆனால் இன்டர்நெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த டைம்ஸில் எல்லோரும் எப்படி போய் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக? அது ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு பிளாகாக இருக்கட்டும், ஆர்டிக்கலாக இருக்கட்டும், அங்கே போய் விடும் நம்மக்கிட்ட. அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபுல்லாகவே நம்ம படிக்க மாட்டோம் ஆப்வியஸ்லி. கரெக்டுங்களா? ஒரு 15 பேஜஸ் கிட்டே இருக்கும். அந்த இதெல்லாமே ஒன்றா ஸ்வைப் பண்ணி படிப்போம். நாட் ஈவன் இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன், இதெல்லாம் நான் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி ஓகே உங்களுக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் பார்த்துப்பீங்க. ஹோப்ஃபுல்லி அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க நம்புகிறேன். பட் இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங் தட். ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு கீ விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டாவை பெருசாக டாக்குமெண்ட் இருக்குது, அதை சம்மரைஸ் பண்ணி நான் எப்படி சிறுசாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு எப்படி ஒரு சம்மரி பண்ணி எடுக்க போகிறோம். ஆப்வியஸ்லி இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் கேஸ் தெரிஞ்சிருச்சு, நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. டீப் லேர்னிங்கில் என்கோடர் அண்ட் டிகோடர் மாடல் இருக்குது, டாபிக் பேஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குது, சென்டென்ஸ் எம்பெடிங். ஸோ இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற டெக்னிக். இது எல்லாமே கிராஃப் பேஸ்டு ரேங்கிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ண போகுதுங்கிறது மாதிரி நான் சொல்ல போகிறதில்ல. பட் யூ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, அதோட ஜிஸ்ட்டு மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ரேங்க் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நார்மலி நம்ம கூகுளில் எப்படி வெப் பேஜஸ் எல்லாம் போய் சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ இதில் என்னென்னா, நம்மக்கிட்ட சென்டென்சஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குமே, இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் கிராஃப் பேஸ்ட் அல்காரிதம்னு சொல்லிட்டேன். ஆப்வியஸ்லி நோட்ஸ் இதெல்லாம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அது மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோடாக வச்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு எட்ஜஸ்கிட்டையும் இருக்கிற சிமிலர் ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு, ஸோ ஐட்ரேட்டிவ்லி எந்த நோடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது மாதிரி இருந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஜிஸ்டாக இந்த டெக்ஸ்ட் ரேங்க் அல்காரிதம் ஒர்க் பண்ணுறது. ஸோ நான் அதோட சிம்பிளிஃபைடான அப்ரோச்சையும் நான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ அஸ் வெல். ஸோ நார்மலாக என்னென்னா, ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். பண்ணக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வெக்டராக கன்வெர்ட் பண்ணி TF-IDFல கன்வெர்ட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் அந்த சிமிலாரிட்டி கிராஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ரேங்க் அல்காரிதம் இது பண்ணி எந்த இதுக்கு வேல்யூ கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி லாஸ்ட்டாக அந்த சம்மரியை மட்டும் நம்ம எடுத்துருப்போம். எதுக்கு டாப்பான ரேங்க் இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சுப்போம். தட் வில் கன்சிடர் அஸ் அ சம்மரி ஆஃப் தி டெக்ஸ்ட் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு கிவ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் டேட்டா சோர்ஸ் அப்படின்னா, ஆப்வியஸ்லி விக்கிபீடியாவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விக்கிபீடியாவில் இருக்கிற பேஜ். ஸோ அதை ஏன் விக்கிபீடியாவில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதையே நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதையும் நான் எண்டில் என்னங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி நான் இன்டியூட்டிவாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ விக்கிபீடியாவிலேருந்து எடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்ட் NLP டெக்னிக்லேயோ இல்லைனா டேட்டா சோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் விக்கிபீடியாவிலேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான லைப்ரரி தான் URL லிப். ஸோ பியூட்டிஃபுல் சிப் ஆப்வியஸ்லி தேவைப்படும். பிகாஸ் ஏன்னா அதில் நிறையா நம்ம கன்சிடரிங் தட் நம்ம விக்கிபீடியாவிலேருந்து எடுக்க போகும்போது நிறைய HTML டேக்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ இல்லைனா என்னோடய பேராகிராஃபியோ மட்டும்தான் ரீட்டைன் பண்ண போகிறேன். ஸோ அஸ் சிம்பிள் அஸ் ஓகே. ஸோ அதுக்கான 2 லைப்ரரி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஒன்று URLலேருந்து இருக்கிறதுக்கு, இன்னொன்று பியூட்டிஃபுல் சூப் நம்ம பார்சிங் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்னென்னா, எனக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் வேணும், நான் எடுக்க போகிறதில்ல. அதனால் பார்சிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷன் தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு. ஸோ பேஜில் URL ஓப்பன் சொல்லிட்டு URL கொடுத்துட்டேன். ஸோ என்ன URL பாஸ் பண்ண போகிறேனோ அதை URL ஓப்பன் கிட்ட மாதிரி எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வியூ பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் URL ஓப்பன் பண்ணி URL கொடுத்துட்டேன். ஸோ அதான் பேஜ். சூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் சூப்க்கான அதோட இதை க்ரியேட் பண்ணிட்டேன் ஆப்ஜெக்ட்டை. ஸோ இப்போ நம்ம சூப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சூப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல் சூப்பில் இருக்கிறது எல்லாமே
சூப்போட ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேப் கொடுத்துருக்கேன். ஸோ மேப்புங்கிற ஃபங்க்ஷனும் அப்ளைங்கிற ஃபங்க்ஷனும் ஒரு மாதிரி தான். ஸோ அப்ளைங்கிற ஃபங்க்ஷனில் என்னென்னா ஐட்ரேட்டபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ண முடியாது, டேரெக்டாக இதை எழுதிடுவோம். இது மேப் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலான்னா, என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம், அதோட என்ன ஐட்ரேட்டபிள்ஸ் என்ன இருக்குது, ஸோ அதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்ந்து நம்ம வந்து சென்டென்ஸாக இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எதை கண்டுபிடிக்க போகிறேன், என்னோடய ஐட்ரேட்டபிள்ஸ் என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஆல் பேராகிராஃப். ஸோ நான் எடுத்துக்கிட்ட என்ன பேஜில் என்ன பாஸ் பண்ண போகிறேனோ அதில் இருக்கிற எல்லா பேராகிராஃப் டேகும், பீனா பேராகிராஃப், ஸோ பேராகிராஃப் எல்லாமே வர மாதிரியும். ஸோ அந்த பீலேருந்து எனக்கு என்ன எடுக்க போகிறேன், வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் அதர் தென் தட். ஸோ ஏதாவது ஒரு டேகோ வேறு ஏதோ இருந்ததுன்னா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் டெக்ஸ்ட். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்னோடய பிஎம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இதை மேப் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து எனக்கு இதில் இருக்கிற ஐட்ரேட்டபிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா அந்த பி டெக்ஸ்ட்டில் போட்டு எனக்கு இது வந்து சென்டென்ஸாக ஜாயின்ட் ஆகிருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுங்கிறதுல இங்கே சிங்கிள் ஸ்டிங்காக. ஸோ அப்போ இதை இது பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன்னா என்ன டெக்ஸ்ட்டுங்கிறது காமிச்சிடும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா டைட்டிலோட இதுவும் அப்புறம் டெக்ஸ்ட்டையும் ரிட்டர்ன் பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் நான் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளில் இவரும் ஒருத்தர். ஸோ அவரை நான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ எடுத்துகிட்டு இவருக்கு தான் வந்து இப்போ ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து அப்துல் கலாம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாருக்குமே பொறுமை இல்லையே, அதுக்காக தான் இந்த இந்த சம்மரைசேஷன் வந்து அந்த வேலையை தான் பண்ண போகுது. ஒன்றும் இல்லை, யூஆர்எல் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஏன்னா யூஆர்எல் மாற்றினா இங்கே டேரெக்டாக மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுன்னு போட்டு கெட் ஒன்லி டெக்ஸ்ட் யூஆர்எல் போட்டேன். ஸோ தட் எனக்கு டெக்ஸ்ட்டுங்கிற இதில் வந்து என்ன டீட்டெயில் இருக்கோன்னு வந்துடும். ஸோ கெட் ஒன்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல நான் பாஸ் பண்ணிட்டேன் என் யூஆர்எல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய இதில் என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதினா டைட்டில். ஸோ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இவரோட அப்துல் கலாம் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. ஆஃப்டர் க்ரோயிங், ஓகே. ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒன்லி டெக்ஸ்ட்டை பேராகிராஃப்ஸை மட்டும்தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நான் சம்மரி பண்ணல, அதனால தான் இவ்வளோ இருக்குது. சரிங்களா, இப்போ இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. மொத்தம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 33,895 வேர்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இருந்துட்டு போட்டோம். இப்போது இதிலேருந்து எப்படி சம்மரி எடுக்கிறோம் அப்படிங்கிறதா நம்மளுக்கு மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 1000 லெட்டர்ஸ் மட்டும் இங்கே வேணுங்கிற மாதிரி நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுவே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது கணக்கு பண்ணி பார்த்தா 33,000 இது. ஸோ இப்போ வெறுமனே டெக்ஸ்ட்டு மட்டும் போட்டிங்க அப்படின்னா போயிட்டே இருக்குது, பயங்கரமாக பெருசாக தான் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து மெயினாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை சம்மரைசைஸ் பண்ண இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டை. ஸோ என்னோடய ஜென்சிம்லே சம்மரைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கால் பண்ணுறது மூலமாக நம்ம அதோட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட கீவேர்ட்ஸ் வேணால் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்த பெரிய ஆர்டிக்கல் சொல்ல மாட்டேன், விக்கிபீடியாவில் இந்த இடத்த ஒரு பிளாகாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ விக்கிபீடியா வந்து ஒரு பிளாக்னு சொல்ல மாட்டாங்க யாரும், பட் ஐம் ஜஸ்ட் கன்சிடரிங் இது வந்து ஒரு பிளாகில் இருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிறத நம்ம இது வெறுமனா சம்மரி மட்டும் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ், இதில் நிறையா கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது அந்த டாப்பான கீவேர்ட்ஸை மட்டும் என்னங்கிறத எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா எனக்கு 10% ஆஃப் டோட்டல் வேர்ட்ஸ் மட்டும் வேணும். ஸோ 100%ல் எனக்கு 10% மட்டும் சம்மரைஸ் பண்ணி கொடுக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்மரைஸ் பண்ணி நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு. ஓகே, ஸோ எவ்வளோ பெருசாக நம்ம பார்த்தோம், அது சம்மரைஸ் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ இதே கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா கலாம், பிரசிடென்ட், இந்தியா, லீடர், மினிஸ்டர். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அதனால தான் அந்த இந்தியாங்கிற வேர்ட் டாப் கீவேர்ட்ஸில் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்கு என்னென்னா நம்ம டேரெக்டாக ஜென்சிமில் இருக்கிற சம்மரைசேஷன் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பண்ணது. ஸோ ஃபீச்சர் பேஸ்டு டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். நார்மலி ஃபீச்சர் பேஸ்ட் டெக்ஸ்ட் சம்மரைசேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என் சென்டென்ஸில் இருந்து நான் வந்து ஃபீச்சர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும். ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அதை வச்சு ரேங்க் பண்ணி நம்மளுக்கு இது கொடுத்துரும். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன்னு, ஸோ லென்த் ஆஃப் தி வேர்டு, அப்புறம் லென்த் ஆஃப் தி சென்டென்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டேர்ம் ஃப்ரீக்வன்சி, நேம் என்டிட்டி, இதெல்லாம் வச்சு
கண்டுபிடிச்சு நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா அதோட ஸ்கோரை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ரேங்க் பண்ணி தரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுதான் ஃபீச்சர் பேஸ்டு டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். அதில் நான் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. நான் ரொம்ப பேசிக்கான அல்காரிதம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஆக்சிடென்டல் எரர்ஸ் நம்ம டைப் பண்ணும் போது வச்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இதை வச்சு இன்னும் நான் வச்சுக்கோங்க, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா அனாலிசிஸோ இல்லைனா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற டெக்னிக்கோ கிடையாது. இது வந்து ஏன் ஈவன் நான் சொல்ல போனால் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங்கும் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு டிட்டர்மினிஸ்டிக்கான ஒரு ரூல் பேஸ்டு மெத்தட். அவ்வளோதான். இது என்ன பண்ணும், ஜஸ்ட்டு சிம்பிள் நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் பின்னாடி எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து எரரா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு நம்பர் இருக்குது. ஸோ நம்மளோட செக் பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. செக் பாக்ஸாக இல்லைனா நம்ம வந்து கிரெடிட் கார்டு டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கார்டு நம்பர். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ராங் நம்பர் அப்படின்னு காட்டும், கரெக்டான நம்பர் கிடையாது. அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது அங்கே எப்படி பேக்ரவுண்டில் கோட் எழுதியிருக்காங்கன்னு தெரில. பட் இங்கே ஜெனரலாக லூன்ஸ் அல்காரிதம் வச்சு எழுதியிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டபுள் எவ்ரி செகண்ட் டிஜிட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ரைட். ஸோ ரைட் சைட்லேருந்து வர டிஜிட் எல்லாத்தையும் டபுள் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு லாஜிக் எழுதிருக்கு. ஸோ இந்த லாஜிக் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணியிருக்காங்க, டோட்டல் சம். ஸோ இப்போ என்னோடய சம் வந்து டிவிசிபிள் பை 10 இருந்தது அப்படின்னா, ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு வேலிடான கிரெடிட் கார்டு நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரூல் பேஸ்டு பின்னாடி எழுதியிருக்கேன். இதுதான் உண்மையிலே ஒர்க் ஆகுமா அப்படின்னா அது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலி இது ஜஸ்ட்டு ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு தான், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் சொன்ன இந்த லூன்ஸ் அல்காரிதம் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு SUMY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரியை மட்டும் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அதை ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதிலே டிஃபால்ட்டாக பார்சர்ஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பியூட்டிஃபுல் சூப் இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பிளைன் டெக்ஸ்ட் இது இருக்கும், பார்சர் இருக்கும், அப்புறம் HTML பார்சரும் இருக்கும். ஸோ இங்கே என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே பார்த்தது மாதிரி இங்கே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற விக்கிபீடியா பேஜிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய HTML வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பாஸ் பண்ணுறது மூலமாக அடுத்து வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, URL கிடச்சிரும். அந்த URL HTML பார்சரை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் லாங்குவேஜில் இங்கிலீஷ் கொடுத்துடணும். ஸோ தட் வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் கோயிங் டு டூ த சம்மரைசேஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு. எவ்வளோ சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிற கவுண்ட் கொடுத்துக்கலாம். இது நம்ம மாற்றிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. URL பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ஒரு URL கொடுத்துட்டேன். அப்புறம் பார்சர் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற HTML ப்ராசஸ்ஸு ஃப்ரம் URL கொடுத்துட்டு இந்த URLலேருந்து கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டோம். அப்புறம் இங்கே LSA சம்மரைசர் ஆட் பண்ணிட்டோம். அதில் ஸ்டெம்மிங் பண்ணி லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டாப் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து 10 இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸை மட்டும் அது செலக்ட் பண்ணி கொடுக்குது பேஸ்ட் அப்பான் தி அந்த அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. எப்படின்னா, நம்ம வந்து மேலே பார்த்தது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சம்மரைசேஷர் அப்படிங்கிற ஜென்சிமில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இம்போர்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ கீழே இருக்கிறது என்ன பார்த்தோன்னா, ஒரு அல்காரிதமில் ரேங்க் பேஸ்டு மெத்தடில் எப்படி வந்து ஒரு ஃபீச்சர் பேஸ்டு டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போதே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்ன அப்படின்னா, இதை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோவில் உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் பார்த்த எல்லாமே ஆப்வியஸ்லி ஒரு இப்போது மிஷின் லேர்னிங்கில் டெவலப் பண்ணுறது எல்லாருமே ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நார்மலாக இந்த என்தூசியாஸ்ட்டு, நார்மலாக இந்த ஹேக்ஸ் பண்ணுறவங்க, ஸோ நார்மலாக நம்மளை மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கவங்க ஃப்ளாஸ்க்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளாஸ்க்கை வச்சுட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் எனக்கு வந்து விக்கிபீடியா URL லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன டேட்டாங்கிறத சம்மரைஸ் பண்ணி தரும். இது வந்து ஒரு லோ லெவலில் நீங்கள் ஒரு குட்டி ப்ராஜெக்டாக பண்ணலாம். ஹை லெவலில் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிக்கல், ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒரு சில பேர்கிட்ட வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா அது கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி இல்லாமல் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற நிறையா பிளாக்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட லிங்க் கொடுத்தா கூட உங்களுக்கு சம்மரை பண்ணி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி டிசைன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் அழகாக எழுதி டிசைன் ஒரு நீட்டான ஒரு கூலான டிசைன் போட்டு பேக் எண்டில் நீங்கள் அந்த ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட மாடலை ஆக்சுவலி இதை ட்ரெயின் கூட பண்ண தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக தானே சொல்கிறோம்.
ஸோ நாமளே ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதிட்டு அதில் நீங்கள் டெம்ப்ளேட்டை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ளாஸ்கோட டெம்ப்ளேட்டில் இது ஒரு குட்டி ப்ராஜெக்ட் மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப குட்டி தான், பட் இன்கேஸ் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதில் அடுத்த அப்டேட்ஸோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது போல் வேணும்னா நான் அதில் தான் கேட்பேன். ஸோ தட் உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, டாட்டா, பை பாய்.